பக்தியாய் ஆராதனை ஈத்திசையும் புரிவோம். நித்திய ஸ்துதிக்குரிய பரிசுத்த நற்கருணைக்கு பக்தியாய் ஆராதனை ஈத்திசையும் புரிவோம். நித்திய ஸ்துதிக்குரிய பரிசுத்த நற்கருணைக்கு பக்தியாய் ஆராதனை ஈத்திசையும் புரிவோம். பக்தியாய் ஆராதனை ஈத்திசையும் புரிவோம். ஆராதனை நாயகன் நீரே, ஆராதனை மேதரும் நீரே. ஆமென். ஆராதனை நாயகன் நீரே, ஆராதனை மேதரும் நீரே. ஆயுள் முடியும் வரை உம்மை தொழுதிடுவே. ஆயுள் முடியும் வரை உம்மை தொழுதிடுவே. ஆராதனை நாயகர் நீரே, ஆராதனை வேதரும் நீரே. ஆராதனை நாயகர் நீரே, ஆராதனை வேதரும் நீரே. ஆயுள் முடியும் வரை, ஆயுள் முடியும் வரை உம்மை தொழுதிடுவே. என் ஆயுள் முடியும் வரை உம்மை தொழுதிடுவே. ஆராதனை நாயகன் நீரே, ஆராதனை வேந்தரும் நீரே. ஆராதனை நாயகன் நீரே, ஆராதனை வேந்தரும் நீரே. ஆயிரம் பேர்களில் சிறந்தோராக இதோ இந்த உலகத்திலே இறைவனுக்கெல்லாம் இறைவனாக மீட்பராக இதோ நம்மை பாதுகாப்பவராக நம் முன்பாக இருக்கிற இயேசாண்டவருக்கு நம்மையே முழுமையாக ஒப்புக் கொடுப்போம். விடிவெள்ளியாக நமது பிரியமாக என்றும் நம்மை இதோ ஆசீர்வதித்து கொண்டிருக்கிற ஆண்டவருக்கு நம்மையே முழுமையாக இந்த காலை பொழுதிலே நம்முடைய எல்லா ஜப வேண்டுதல்களை, நமது குடும்பத்தை, இதோ நாம் செல்கின்ற இடங்கள், நாம் சந்திக்கின்ற நபர்கள், நம்முடைய எல்லா நிகழ்வுகளையும் ஆண்டவருக்கு அர்ப்பணித்து, ஆண்டவரே உம்மை நான் தொழுதிடுவேன், உம்மை நான் ஆராதிக்கிறேன், உமக்கு நன்றி செலுத்துகிறேன் என்று சொல்லி நம்மையும் நம் குடும்பத்தையும் ஜப வேண்டுதல்களை எல்லாம் அர்ப்பணித்து பாடி ஆராதிப்போம். ஆயிரம் பேர்களில் சிறந்தோ என் ஆண்டவர் இயேசு நீரே. ஆயிரம் பேர்களில் சிறந்தோ என் ஆண்டவர் இயேசு நீரே. விடி வெள்ளியே எந்தன் பிரியம் நீரே, என்றென்றும் தொழுதிடுவே. சேர்ந்து பாடுவோம். விடி வெள்ளியே எந்தன் பிரியம் நீரே, என்றென்றும் தொழுதிடுவே. ஆராதனை நாயகர், ஆராதனை நாயகர் நீரே, ஆராதனை வேந்தரும் நீரே. ஆராதனை நாயகர் நீரே, ஆராதனை வேந்தரும் நீரே. ஆயுள்
ஆராதனை வேந்தரும் நீரே. மாந்தர்கள் போற்றிடும் தெய்வம், மகிமையின் தேவன் இவர். இதோ உயிர் தாண்டவர், விண்ணேற்றம் அடைந்தவர், தூய ஆவியானவரை பரிசாக தந்த தேவன் இதோ நம் முன்பாக வீற்றிருக்கிறார். நம் ஒவ்வொரு இறைவனுக்கு நம்மை முழுமையாக அர்ப்பணிப்போம். இயேசு ஆண்டவர் என வாயார அறிக்கையிட்டு இறந்த அவரை கடவுள் உயிர்த்தெழச் செய்தார் என உள்ளூர நம்பினால் மீட்பு என்ற இறைவார்த்தையின் அடிப்படையில் இதோ ஆண்டவருடைய பிரசன்னத்தை உணர்ந்தவர்களாக எல்லா முழங்கால்களும் மண்டியிடுகின்ற எல்லா நபர்களும் உலகம் போற்றி துதிக்கின்ற ஆண்டவருடைய பிரசன்னத்தில் விண்ணவரோடு மன்னவரோடு கீழுலகளோடு அனைவரோடும் சேர்ந்து ஆண்டவரை போற்றி துதிப்போம். மாந்தர்கள் போற்றிடும் தெய்வம், மகிமையின் தேவன் நீரே. சேர்த்து பாடுவோமா? மாந்தர்கள் போற்றிடும் தெய்வம், மகிமையின் தேவன் நீரே. முழங்கால் யாவும் முடங்கிடவே மகிழ்வுடன் துதித்திடுவே. முழங்கால் யாவும் முடங்கிடவே மகிழ்வுடன் துதித்திடுவே. ஆராதனை நாயகர், ஆராதனை நாயகர் நீரே. ஆராதனை வேந்தரும் நீரே. ஆராதனை நாயகர் நீரே. ஆராதனை வேந்தரும் நீரே. ஆயுள் முடியும் வரை உம்மை தொழுதிடுவே. என் ஆயுள் முடியும் வரை உம்மை தொழுதிடுவே. ஆராதனை நாயகர் நீரே. ஆராதனை வேந்தரும் நீரே. உற்சாகத்தோடு ஆண்டவருக்கு நன்றி செலுத்தி ஆராதனை நாயகர் நீரே. ஆராதனை வேந்தரும் நீரே. நம் குடும்பத்தை ஒப்பு கொடுத்து ஆராதனை நாயகர் நீரே. ஆராதனை வேந்தரும் நீரே. இந்த நாள் முழுவதையும் அர்ப்பணித்து ஆராதனை நாயகர் நீரே. ஆராதனை வேந்தரும் நீரே. நம் ஜெப கருத்துக்களை அர்ப்பணித்து ஆராதனை நாயகர் நீரே. ஆராதனை வேந்தரும் நீரே. ஆராதனை நாயகர், ஆராதனை நாயகர் நீரே. ஆராதனை வேந்தரும் நீரே. கரங்களை நெஞ்சோடு சேர்த்து வைப்போம். கண்களை மூடிய வண்ணமாக இதோதா எரிக்கோ ஜெபத்திலே ஆராதனையின் நிமிடத்திலே நம்மை முழுமையாக ஆண்டவருக்கு ஒரு பலியாக ஒப்பு கொடுப்போம். நம்மை, நமது உடலை, நமது எண்ணங்களை, நமது சொற்களை, நம்முடைய சிந்தனைகளை, நம்மையும் நம் குடும்பத்தையும் முழுமையாக அர்ப்பணிப்போம். இதோ அன்னை மரியா, இதோ நான் ஆண்டவருக்கு அடிமை, உமது சொற்படியே எனக்கு ஆகட்டும் என்று தன்னையே முழுமையாக தாழ்த்தி பணிந்து அர்ப்பணித்தது போல இந்த நாளிலே நம்மை முழுமையாக ஆண்டவருக்கு அர்ப்பணிப்போம். என்னுடைய விருப்பம் அல்ல ஆண்டவரே, உம்முடைய விருப்பம் நடக்கட்டும். என்னுடைய ஆட்சி அல்ல, உமது ஆட்சி வரட்டும். என்னுடைய விருப்பமும் திருவுளமும் அல்ல, உமது திருவுளம் நடக்கட்டும் என்று நம்மை முழுமையாக அவரது பாதத்திலே சரணாகதி அடைவோம். அவரை தொழுது வணங்குவோம். நம்மையே முழுமையாக அர்ப்பணித்து இதோ இந்த 3 அரசர்கள் குழந்தை இயேசுவின் முன்னிலையிலே காணிக்கை பொருட்களை அர்ப்பணித்து நெடுஞ்சான் கிடையாக அவர்கள் கிடந்து தொழுதது போல இதோ நம்மை முழுமையாக தலைவணங்கி ஆண்டவருக்கு நம்மை அர்ப்பணித்து ஆயுள் முடியும் வரை நான் என்றும் உம்மை தொழுதிடுவேன் என்று இந்த பாடல் வரிகளோடு சேர்ந்து பாடி நம்மையே அர்ப்பணித்து பாடி ஜெபிப்போம். ஆயுள் முடியும் வரை உம்மை தொழுதிடுவேன். ஆயுள் முடியும் வரை
வேந்தரும் நீரே. ஆண்டவரது பிரசன்னத்தில் அமர்ந்து கொள்வோம். அளவற்ற அன்பும் நன்மையும் கொண்ட இறைவா, சாதாரண எளிய மனிதராயும் நன்றி அறியாத பாவிகளாயும் இருக்கிற அடியோர் மாட்சியும் புகழும் கொண்ட உமது திருமுன் செபம் செய்ய தகுதியற்றவர்களாயிருந்தாலும் உமது அளவற்ற இரக்கத்தில் நம்பிக்கை கொண்டு உமக்கு புகழ்ச்சியாகவும் அன்னை மரியாவுக்கு வாழ்த்தாகவும் 53 மணி மன்றாட்டை செய்யாவலாயிருக்கிறோம். இந்த ஜபபக்தியை முயற்சியை நீர் ஆசீர்வதியும். நம்பிக்கை அறிக்கை. விண்ணகத்தையும் மண்ணகத்தையும் படைத்த எல்லாம் வல்ல தந்தையாகிய கடவுளை நம்புகிறேன். அவருடைய ஒரே மகனாகிய நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை நம்புகிறேன். இவர் தூய ஆவியால் கருவுற்று கன்னி மரியாளிடமிருந்து பிறந்தார். போந்தி பிலாத்தின் அதிகாரத்தில் பாடுபட்டு சிலுவையில் அறையப்பட்டு இறந்து அடக்கம் செய்யப்பட்டார். பாதாளத்தில் இறங்கி 3ஆம் நாள் இறந்தோரிடமிருந்து உயிர் தெழுந்தார். விண்ணகத்துக்கு எழுந்தருளி எல்லாம் வல்ல தந்தையாகிய கடவுளின் வலப்பக்கம் வீற்றிருக்கிறார். அங்கிருந்து வாழ்வோருக்கும் இறந்தோருக்கும் தீர்ப்பு வழங்க வருவார். தூய ஆவியாரை நம்புகிறேன். புனித கத்தோலிக்க திரு அவையை நம்புகிறேன். புனிதர்களின் உறவு ஒன்றிப்பை நம்புகிறேன். பாவ மன்னிப்பை நம்புகிறேன். உடலின் உயிர்ப்பை நம்புகிறேன். நிலை வாழ்வை நம்புகிறேன். ஆமேன். அனைவரும் எழுந்து நிற்போம். ஆண்டவர் இயேசு கற்றுக் கொடுத்த ஜெபத்தை சொல்லி ஜெபிப்போம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாது, தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆமென். இறை பண்புகளில் வளர, இறை நம்பிக்கை, அன்பு, எதிர்நோக்கும் என்னும் புண்ணியங்களில் நாமும் நம் குடும்பமும் வளர வரம் கேட்போம். பெண்கள் முதலிலும் ஆண்கள் இரண்டாவதாக ஒரு வரிசையில் இந்த எரிக்கோ ஜபத்தில் பக்தியோடு கலந்து கொள்வோம். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உடனே, பெண்களுள் ஆசி பெற்றவள் நீரே, உம்முடைய திருவயிற்றின் கனி ஆகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாக இருக்க எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உடனே, பெண்களுள் ஆசி பெற்றவள் நீரே, உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாக இருக்க எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உடனே, பெண்களுள் ஆசி பெற்றவள் நீரே, உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாக இருக்க எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் ஆட்சி உண்டாவதாக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமென். இன்றைய நாள் அன்னையினுடைய இடைவிடா சகாய தாயினுடைய திருவிழாவை நாம் கொண்டாடுகிற நாள். இந்த நாளிலே மகிழ்வின் மறையுண்மையை நாம் தியானிக்கிறோம். முதலாவது மகிழ்வின் மறையுண்மை, கபிரியேல் தூதர் கன்னி மரியாளுக்கு தூதுரைத்ததை தியானிக்கிற பொழுது, அன்னை மரியாள் ஆண்டவருக்கு முழுமையாக அர்ப்பணித்தது போல நம் வாழ்விலே எல்லா நிலைகளிலும் நம்மது உடலை, உள்ளத்தை, ஆன்மாவை ஆண்டவருக்கு அர்ப்பணித்து இறை அறிவிலும் ஞானத்திலும் சிறந்து விளங்க ஆன்மீக வாழ்க்கையில் வளர வரம் கேட்டு இந்த 10 மணியிலே நாம் ஜெபிப்போம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுள்ளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதையும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆமேன். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவரும் உடனே, பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே, உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர் பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாக எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவரும் உடனே, பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே, உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர் பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமேன். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே,
பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர் பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமேன். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே. பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர் பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமேன். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே. பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர் பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமேன். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே. பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர் பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமேன். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே. பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர் பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமேன். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே. பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர் பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமேன். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே. பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர் பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமேன். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே. பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர் பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமேன். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் ஆட்சி உண்டாவதாக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமேன். ஓ என் இயேசுவே, எங்கள் பாவங்களை பொறுத்தருளும், எங்களை நரக நெருப்பின்று மீட்டருளும், எல்லாரையும் விண்ணுலக பாதையில் நடத்தியருளும். உமது இரக்கம் யாருக்கு அதிகம் தேவையோ அவர்களுக்கு சிறப்பான உதவி புரியும். கரங்களை உயர்த்தி அன்னையின் பரிந்துரையிலே நமது ஆன்மீக வாழ்வை, நமது உடலை, உள்ளத்தை, ஆன்மாவை ஒப்புக் கொடுத்து இடைவிடா சகாய் தாயிடம் பாடி ஜெபிப்போம். சதா சகாய மாதா, சத்திய தேவதாயே, மக்கள் எங்களுக்கா மன்றாட வேண்டும் அம்மா. சதா சகாய மாதா, சத்திய தெய்வத்தாயே, மக்கள் எங்களுக்கா மன்றாட வேண்டும் அம்மா. மகிழ்வின் இரண்டாவது மறை உண்மை, புனித கன்னிமரியால் எலிசபெத் அம்மாளை சந்தித்ததை தியானிக்கிற பொழுது நம்முடைய உறவுகளை, உறவினர்களை, சொந்த பந்தங்களை அனைத்தையும் ஆண்டவருக்கு அனைவரையும் ஒப்பு கொடுத்து ஜெபிப்போம். நல்ல வார்த்தைகள் பேச, மற்றவர்களுக்கு நன்மையை அளிக்கக்கூடிய வார்த்தைகளையும், ஊக்குவிக்கக்கூடிய நல்ல வார்த்தைகளையும், நன்மையும் மற்றவர்களுக்கு நல்லதை நினைக்கின்ற நல்ல வார்த்தைகளும் சிந்தனைகளும் நம் வாயிலாக நம் பிறருக்கு எடுத்துரைக்க வரம் கேட்டு, அன்னை மரியாள் எலிசபெத் ஆமில் சந்திப்பில் ஆவியானவர் நிறைந்தது போல, ஆவியானவரால் நிறைந்து கடவுளை போற்றி துதித்தது போல நம் சந்திப்புகளும் உறவு முறைகளும் நன்மையானதாக, தூய்மையானதாக இருக்க வரம் கேட்டு இந்த 10 மணியில் ஜெபிப்போம். பெண்கள் முதல் பாதியை சொல்லி ஜெபியுங்கள். எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதையும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆமேன்.
புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமேன். புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமேன். புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமேன். புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமேன். புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமேன். புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமேன். புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமேன். புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமேன். புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமேன். புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமேன். தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமேன். ஓ என் இயேசுவே, எங்கள் பாவங்களை பொறுத்தருளும், எங்களை நரக நெருப்பின்று மீட்டருளும், எல்லாரையும் விண்ணுலக பாதையில் நடத்தியருளும். உமது இரக்கம் யாருக்கு அதிகம் தேவையோ அவர்களுக்கு சிறப்பான உதவி புரியும். கரங்களை உயர்த்தி நம் சொந்த பந்தங்களை, உற்றார் உறவினர்களை, நம் சந்திப்புகளை, நம் வார்த்தைகளை, இங்கே ஜெப வேண்டுதல் செய்ய வந்த ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஒப்புக் கொடுத்து நன்மையை, நல்லதை பேச வரம் கேட்டு அன்னையின் பரிந்துரையை பாடி ஜெபிப்போம். சதா சகாய மாதா, சத்திய தெய்வத்தாயே, மக்கள் எங்களுக்கா மன்றாட வேண்டும் அம்மா. சதா சகாய மாதா, சத்திய தெய்வத்தாயே, மக்கள் எங்களுக்கா மன்றாட வேண்டும் அம்மா. மகிழ்வின் மூன்றாவது மறைவுண்மை, இயேசு பெத்லகேமில் பிறந்ததை குறித்து தியானிக்கிற பொழுது குழந்தை செல்வதற்காக ஜெபிக்கின்ற எல்லா குடும்பங்களை, தம்பதியர்களை ஒப்பு கொடுத்து இடைவிடா சகாய் தாய் தாமே பரிந்துரை செய்து குழந்தை செல்வத்திற்காக ஜெபிக்கிற எல்லா நம் குடும்பங்களிலும் ஜெப வேண்டுதல்களாக வைத்த எல்லா தம்பதியர்களையும் ஒப்பு கொடுத்து இந்த 10 மணியில் ஜெபிப்போம். முதல் பாதியை ஆண்கள் சொல்லி ஜெபிப்போம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, முது பெயர் தோய்தென போற்ற பெருக, முது ஆட்சி வருக, முது திருவுள்ளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக.
எங்கள் குற்றங்களை மன்னியும். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உடனே, பெண்களுள் ஆசி பெற்றவள் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உடனே, பெண்களுள் ஆசி பெற்றவள் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உடனே, பெண்களுள் ஆசி பெற்றவள் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உடனே, பெண்களுள் ஆசி பெற்றவள் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உடனே, பெண்களுள் ஆசி பெற்றவள் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உடனே, பெண்களுள் ஆசி பெற்றவள் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உடனே, பெண்களுள் ஆசி பெற்றவள் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உடனே, பெண்களுள் ஆசி பெற்றவள் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உடனே, பெண்களுள் ஆசி பெற்றவள் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உடனே, பெண்களுள் ஆசி பெற்றவள் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் ஆட்சி உண்டாவதாக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமென். ஓ என் இயேசுவே, எங்கள் பாவங்களை பொறுத்தருளும், எங்களை நரக நெருப்பின்று மீட்டருளும், எல்லாரையும் விண்ணுலக பாதையில் நடத்தியருளும். உமது இரக்கம் யாருக்கு அதிகம் தேவையோ அவர்களுக்கு சிறப்பான உதவி புரியும். கரங்களை உயர்த்தி அன்னையின் பரிந்துரையிலே குழந்தை செல்வத்திற்காக ஜெபிக்கிற எல்லா தம்பதியர்களையும் குடும்பங்களையும் அர்ப்பணித்து அன்னையினுடைய இடைவிடாத சகாயத்திற்காக பாடி ஜெபிப்போம். சகாய மாதா, சத்திய தேவதாயே, நின் மக்கள் எங்களுக்கா மன்றாட வேண்டும் அம்மா. சதா சகாய மாதா, சத்திய தேவதாயே, நின் மக்கள் எங்களுக்கா மன்றாட வேண்டும் அம்மா. மகிழ்வின் நான்காவது மறையுண்மை, இயேசு கோவிலில் காணிக்கையாக ஒப்பு கொடுக்கப்பட்டதை குறித்து தியானிக்கிற பொழுது உலகத்தில் உள்ள எல்லா இளையோரையும் ஆண்டவருக்கு ஒப்பு கொடுத்து, குழந்தைகளை இளையோரை ஆண்டவருக்கு ஒப்பு கொடுத்து, அன்னையின் பரிந்துரையிலே என்றும் அவர்கள் நன்மையை, நல்லதை, இறைவனுக்கு உகந்ததை மட்டும் செய்ய, அறிவிலும் ஞானத்திலும் சிறந்து விளங்க, நல்ல வேலை வாய்ப்புகளும் நல்ல வாழ்க்கை துணைகளையும் அவர்கள் கண்டுபிடிக்க வரம் கேட்டு இந்த 10 மணியிலே இளையோருக்காக நாம் ஜெபிப்போம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெறுக.
உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரே நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதையும் தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆமீன். அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவரும் உடனே பெண்களுள் ஆசி பெற்றவள் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனி ஆகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமீன். அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவரும் உடனே பெண்களுள் ஆசி பெற்றவள் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனி ஆகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமீன். அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவரும் உடனே பெண்களுள் ஆசி பெற்றவள் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனி ஆகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமீன். அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவரும் உடனே பெண்களுள் ஆசி பெற்றவள் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனி ஆகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமீன். அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவரும் உடனே பெண்களுள் ஆசி பெற்றவள் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனி ஆகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமீன். அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவரும் உடனே பெண்களுள் ஆசி பெற்றவள் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனி ஆகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமீன். அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவரும் உடனே பெண்களுள் ஆசி பெற்றவள் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனி ஆகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமீன். அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவரும் உடனே பெண்களுள் ஆசி பெற்றவள் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனி ஆகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமீன். அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவரும் உடனே பெண்களுள் ஆசி பெற்றவள் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனி ஆகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமீன். அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவரும் உடனே பெண்களுள் ஆசி பெற்றவள் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனி ஆகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமீன். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் ஆட்சி உண்டாவதாக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமீன். ஓ என் இயேசுவே, எங்கள் பாவங்களை பொறுத்தருளும். எங்களை நரக நெருப்பின்று மீட்டருளும். எல்லாரையும் விண்ணுலக பாதையில் நடத்தியருளும். உமது இரக்கம் யாருக்கு அதிகம் தேவையோ அவர்களுக்கு சிறப்பான உதவி புரியும். அனைவரும் கரங்களை உயர்த்தி இளையோரை அவர்களுடைய வேலை வாய்ப்புகள், திருமண தடைகள் நீங்கவும், பிள்ளைகளுக்கு நல்ல அறிவை ஞானத்தை தர அன்னையின் பரிந்துரையிலே உதவி நாடி ஆண்டவரிடத்தில் அர்ப்பணித்து ஜெபிப்போம். சத்திய தெய்வத்தாயே, மக்கள் எங்களுக்கா மன்றாட வேண்டும் அம்மா. சதா சகாய மாதா, சத்திய தெய்வத்தாயே, நின் மக்கள் எங்களுக்கா மன்றாட வேண்டும் அம்மா. மகிழ்வின் 5வது மறையுண்மை. காணாமற் போன இயேசுவை கோவிலில் கண்டடைந்து தியானிக்கிற பொழுது இந்த அருளாலயத்தை ஒப்பு கொடுத்து இழந்த அருள் வரங்களை, ஆசீர்வாதங்களை இதோ இந்த அருளாலயம் வாயிலாக நாம் பெற்றுக்கொள்ள, இறைவார்த்தை வாயிலாக, அருட்சாதனங்கள் வாயிலாக
ஆண்டவரை திரும்ப பெற்றுக்கொள்ள இந்த இடம் பலருக்கும் உதவியாக இருக்க வரம் கேட்டு இந்த 10 மணியை நாம் பாடலாக ஜெபிக்கிற பொழுது அருளாலயத்தை ஒப்பு கொடுத்து நாம் ஜெபிப்போம். இங்கே நடக்கின்ற தியான நிகழ்வுகள், நடந்த தியான நிகழ்வுகள், இங்கு கடந்து வந்தவர்கள், வரப்போகிறவர்கள், இந்த இடம் முழுவதும் ஆண்டவரது அருளால் அன்னையின் பரிந்துரையில் என்றும் ஆசிராக அமைய வரம் கேட்டு ஆண்டவர் தாமே அனைவருக்கும் உதவிகளை தாராளமாய் பொழிய, அருள்வரங்களை தாராளமாய் பொழிய, இந்த இடத்தை மென்மேலும் ஆசீர்வதிக்க வரம் கேட்டு இந்த 10 மணியை பாடி ஜெபிப்போம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்தோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதையும் தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆமேன். அருள் நிறைந்தவளே கன்னி மரியே நீ வாழ்க. ஆண்டவரும் உடனே கன்னி மரியே நீ வாழ்க. பெண்களுக்குள் பேறு பெற்றார் கன்னி மாமரியே. திருவயிற்றின் கனியாம் இயேசு ஆசி பெற்றவரே. பரிசுத்த அன்னையே, இறைவனின் மாதாவே, பாவிகள் எங்களுக்காக இப்பொழுதும் எப்பொழுதும் மன்றாட வேண்டும் அம்மா. அருள் நிறைந்தவளே கன்னி மரியே நீ வாழ்க. ஆண்டவரும் உடனே கன்னி மரியே நீ வாழ்க. பெண்களுக்குள் பேறு பெற்றார் கன்னி மாமரியே. திருவயிற்றின் கனியாம் இயேசு ஆசீர் பெற்றவரே. பரிசுத்த அன்னையே, இறைவனின் மாதாவே, பாவிகள் எங்களுக்காக இப்பொழுதும் எப்பொழுதும் மன்றாட வேண்டும் அம்மா. அருள் நிறைந்தவளே கன்னி மரியே நீ வாழ்க. ஆண்டவரும் உடனே கன்னி மரியே நீ வாழ்க. பெண்களுக்குள் பேறு பெற்றாய் கன்னி மாமரியே. திருவயிற்றின் கனியாம் இயேசுவும் ஆசி பெற்றவரே. பரிசுத்த அன்னையே, இறைவனின் மாதாவே, பாவிகள் எங்களுக்காக இப்பொழுதும் எப்பொழுதும் மன்றாட வேண்டும் அம்மா. அருள் நிறைந்தவளே கன்னி மரியே நீ வாழ்க. ஆண்டவரும் உடனே கன்னி மரியே நீ வாழ்க. பெண்களுக்குள் பேறு பெற்றாய் கன்னி மாமரியே. திருவயிற்றின் கனியாம் இயேசுவும் ஆசி பெற்றவரே. பரிசுத்த அன்னையே, இறைவனின் மாதாவே, பாவிகள் எங்களுக்காக இப்பொழுதும் எப்பொழுதும் மன்றாட வேண்டும் அம்மா. அருள் நிறைந்தவளே கன்னி மரியே நீ வாழ்க. ஆண்டவரும் உடனே கன்னி மரியே நீ வாழ்க. பெண்களுக்குள் பேறு பெற்றாய் கன்னி மாமரியே. திருவயிற்றின் கனியாம் இயேசு ஆசீர் பெற்றவரே. பரிசுத்த அன்னையே, இறைவனின் மாதாவே, பாவிகள் எங்களுக்காக இப்பொழுதும் எப்பொழுதும் மன்றாட வேண்டும் அம்மா. அருள் நிறைந்தவளே கன்னி மரியே நீ வாழ்க. ஆண்டவரும் உடனே கன்னி மரியே நீ வாழ்க. பெண்களுக்குள் பேறு பெற்றாய் கன்னி மாமரியே. திருவயிற்றின் கனியாம் இயேசு ஆசீர் பெற்றவரே. பரிசுத்த அன்னையே, இறைவனின் மாதாவே, பாவிகள் எங்களுக்காக இப்பொழுதும் எப்பொழுதும் மன்றாட வேண்டும் அம்மா.
அருள் நிறைந்தவளே கன்னி மரியே நீ வாழ்க. ஆண்டவரும் உடனே கன்னி மரியே நீ வாழ்க. பெண்களுக்குள் பேறு பெற்றாய் கன்னி மாமரியே. உம் திருவயிற்றின் கனியாம் இயேசு ஆசீர் பெற்றவரே. பரிசுத்த அன்னையே, இறைவனின் மாதாவே, பாவிகள் எங்களுக்காக இப்பொழுதும் எப்பொழுதும் மன்றாட வேண்டும் அம்மா. அருள் நிறைந்தவளே கன்னி மரியே நீ வாழ்க. ஆண்டவரும் உடனே கன்னி நீ வாழ்க. பெண்களுக்குள் பேறு பெற்றாய் கன்னி மாமரியே. உம் திருவயிற்றின் கனியாம் இயேசு ஆசீர் பெற்றவரே. பரிசுத்த அன்னையே, இறைவனின் மாதாவே, பாவிகள் எங்களுக்காக இப்பொழுதும் எப்பொழுதும் மன்றாட வேண்டும் அம்மா. அருள் நிறைந்தவளே கன்னி மரியே நீ வாழ்க. ஆண்டவரும் உடனே கன்னி மரியே நீ வாழ்க. பெண்களுக்குள் பேறு பெற்றாய் கன்னி மாமரியே. உம் திருவயிற்றின் கனியாம் இயேசு ஆசீர் பெற்றவரே. பரிசுத்த அன்னையே, இறைவனின் மாதாவே, பாவிகள் எங்களுக்காக இப்பொழுதும் எப்பொழுதும் மன்றாட வேண்டும் அம்மா. அருள் நிறைந்தவளே கன்னி மரியே நீ வாழ்க. ஆண்டவரும் உடனே கன்னி மரியே நீ வாழ்க. பெண்களுக்குள் பேறு பெற்றாய் கன்னி மாமரியே. உம் திருவயிற்றின் கனியாம் இயேசு ஆசீர் பெற்றவரே. பரிசுத்த அன்னையே, இறைவனின் மாதாவே, பாவிகள் எங்களுக்காக இப்பொழுதும் எப்பொழுதும் மன்றாட வேண்டும் அம்மா. தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் ஆட்சி உண்டாவதாக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமென். ஓ என் இயேசுவே, எங்கள் பாவங்களை பொறுத்தருளும், எங்களை நரக நெருப்பினின்று மீட்டருளும், எல்லாரையும் விண்ணுலக பாதையில் நடத்தியருளும். உமது இரக்கம் யாருக்கு அதிகம் தேவையோ அவர்களுக்கு சிறப்பான உதவி புரியும். கரங்களை உயர்த்தி அருளாலயத்தை ஆண்டவருக்கு ஒப்புக் கொடுத்த அன்னையின் பரிந்துரையிலே இடைவிடாத சகாயம் என்றும் இந்த இடத்தில் இங்கு வருகிற பிள்ளைகளுக்கு பரிந்து பேச வரம் கேட்டு பாடி ஜெபிப்போம். சதா சகாய மாதா, சத்திய தெய்வத்தாயே, இம்மக்கள் எங்களுக்கா மன்றாட வேண்டும் அம்மா. சதா சகாய மாதா, சத்திய தெய்வத்தாயே, நிம்மக்கள் எங்களுக்கா மன்றாட வேண்டும் அம்மா. முதன்மை வானதூதரான புனித மிக்கேலே, வானதூதர்களான புனித கபிரியேலே, ரஃபேலே, திருத்தூதர்களான புனித பேதுருவே, பவுலே, யோவானே, நாங்கள் எத்தனை பாவிகளாயிருந்தாலும் நாங்கள் வேண்டிக் கொண்ட இந்த 53 மணி மன்றாட்டையும் எங்கள் புகழறைகளோடு சேர்த்து புனித கன்னிமரியாவின் திருப்பாதத்திலே பாதக்காணிக்கையாக வைக்க உம்மை மன்றாடுகிறோம். ஆமேன். மிகவும் இரக்கமுள்ள தாயே, உம்மிடம் அடைக்கலம் நாடி வந்து ஆதரவை தேடி மன்றாடினோர் எவரையும் நீர் கைவிட்டதாக ஒருபோதும் உலகில் சொல்ல கேள்விப்பட்டதில்லை என்பதை நினைவு கூர்ந்தருளும். கன்னியர்களின் அரசியான கன்னியே, நீர் அடைக்கலம் தருபவர் என்னும் நம்பிக்கை என்னை தூண்டுவதால் நான் உமது திருவடியை நாடி வருகிறேன். பாவியாகிய நான் உமது இரக்கத்திற்காக துயரத்தோடு உம் திருமுன் காத்து நிற்கிறேன். மனிதராக பிறந்த வார்த்தையின் தாயே, என் மன்றாட்டை புறக்கணியாமல் கனிவுடன் கேட்டருளும். ஆமேன். பிறப்பு நிலை பாவமின்றி கருவான புனித மரியே, பாவிகளுக்கு அடைக்கலமே, இதோ உம்முடைய அடைக்கலம் நாடி ஓடி வந்தோம். எங்கள் மீது இரக்கம் கொண்டு எங்களுக்காக உம் திருமகனிடம் மன்றாடும். ஆமேன். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உடனே, பெண்களுள் ஆசி பெற்றவள் நீரே,
உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாகிய எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். Praise the Lord. வலதுகரம் உயர்த்தி குரல் எழுப்பி ஹalleluya 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 இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி, இயேசுவுக்கே நன்றி. மரியே வாழ்க, மரியே வாழ்க. அனைவரும் அமர்ந்து கொள்வோம். அன்புக்குரியவர்களே, இன்றைய நாளில் இடைவிடா சகாய தாயினுடைய விழாவை, பெருவிழாவை திரு அவை கொண்டாடுகிறது. என்றும் நமக்காக உதவி செய்ய காத்து கொண்டிருக்கிற அன்னை மரியாள். அன்னை மரியாளை பற்றி இறைவார்த்தையில் பல இடங்களில் வாசிக்கிறோம். இந்த நாளிலே மிக குறிப்பாக நாம் சிந்திக்கின்ற இறைவார்த்தை யோவான் செய்தி 2ஆம் அதிகாரத்தில் 5வது இறைவார்த்தை. இயேசுவின் தாய் பணியாளரிடம் அவர் உங்களுக்கு சொல்வதெல்லாம் செய்யுங்கள் என்றார். அவர் உங்களுக்கு சொல்வதெல்லாம் செய்யுங்கள். கானா ஒரு திருமண விழாவை பலமுறை நாம் தியானித்திருக்கிறோம். அன்னை மரியாள் அந்த திருமண விழாவில் இருந்தார். இயேசுவும் திருத்தூதர்களும் அழைப்பு பெற்றிருந்தார்கள். அங்கு ஒரு பிரச்சனை. இறைவனே கூட, இறைவனின் தாயும் நம்மோடு இருக்கிற பொழுதும் கூட நம் வாழ்வில் சில நேரங்களில் பலவிதமான பிரச்சனைகளை நாம் சந்திக்கலாம், பலவிதமான சவால்களை நாம் சந்திக்கலாம். இறைவன் கூட இருப்பதால் நம் வாழ்க்கையில் எந்த பிரச்சனையுமே இல்லைன்னு அர்த்தம் இல்லை. இயேசுவின் தாய் இருக்கிறார், அன்னை மரியாள் இருக்கிறாங்க, இயேசு இருக்கிறார், திருத்தூதர்கள் இருக்கிறாங்க, அனைவரும் இருக்கிறார்கள் அந்த விழாவில். ஆனால் திராட்சை ரசம் தீர்ந்து விட்டது. அன்னை மரியாள் இயேசுவிடம் போய் சொல்கிறாங்க, மகனே அங்கே திராட்சை ரசம் இல்லை. இயேசுவினுடைய முதல் பதில் எப்படி இருக்கிறது? அதுக்கு முன்னாடி அவர் சொல்வார், இயேசு அவரிடம், அம்மா இதை பற்றி நாம் என்ன செய்ய முடியும்? நாம் என்ன செய்ய முடியும்? இவர் பிரச்சனை, நாம் என்ன செய்ய முடியும்? நம்ம கேட்குற மாதிரி ஒரு பிரச்சனை நாம் சந்திக்கிறோம். இயேசுவோடு இருக்கிற பொழுது, அன்னையோடு நாம் பயணிக்கிற பொழுதும் கூட சில நேரங்களில் பிரச்சனை வரும். என்ன செய்ய முடியும்? நமக்கு ஒன்றும் செய்ய முடியலையே, இன்னும் இதற்கான நேரம் வரவில்லையே என்று இயேசுவில் பதிலும் கூட. ஆனால் அன்புக்குரியவர்களே, அப்பொழுதும் அன்னை மரியாள் சொல்கிறாங்க, அவர் சொல்வதை போல செய்யுங்க, அவர் சொல்வதை போல செய்யுங்க. பாருங்கள், பெரிய எதிர்பார்ப்புகள் ஒன்றும் இல்லாத சூழலில், வறுமையில், பிரச்சனையில், அப்பொழுதும் இயேசு சொல்வதை செய்ய அன்னை மரியாள் நமக்கு அழைப்பு விடுக்கிறார். அன்னையிடமிருந்து உதவியை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் எந்த நிலையிலும் இயேசு சொல்வதை செய்ய நாம் தயாராக வேண்டும். அந்த பணியாளர்கள் பாருங்களேன், இயேசு சொல்கிறார், இங்கே இருக்கிற கற்சாடிகளில் தண்ணீர் நிரப்புங்கள் என்று. அந்த பணியாளர்கள் எந்த மனப்பான்மையில் செய்தார்கள் பாருங்களேன். சும்மா போய் ஏனோ எதுக்கும் இவெல்லாம் இப்படி சொல்கிறாரு, திராட்சை ரசம் நிரப்ப வேண்டிய இடத்துல கற்சாடியில் அல்லது இந்த இதற்குன்னா நாம் எதற்கு இப்பொழுது தண்ணீர் நிரப்ப வேண்டும் என்று சிந்திக்கல. ஒன்று. இரண்டாவது, அது தண்ணீர் நிரப்பினால் என்ன நடக்க போகுது என்று அலட்சியமாக இருக்கல. அந்த பணியாளர்கள் செய்த ஒரு சிறப்பு பாருங்களேன். அந்த கற்சாடிகளில் தண்ணீரை எப்படி நிரப்புகிறார்கள்? விளிம்பு வரை நிரப்புறாங்க. அவ்வளவு மனநிறைவோடு. பிரச்சனையாக இருக்கிறது, என்ன நடக்கும்னு தெரியல, திராட்சை ரசம் தீர்ந்துருச்சு, இந்த தண்ணீர் நிரப்புற கற்சாடிகள் எதுக்கு தண்ணீர் நிரப்பணும்? எந்த கேள்விக்கும் அங்கு இடமில்லை. பிரச்சனை இருக்கும் பொழுதும், நேரம் இல்லை என்று இயேசு சொன்ன பொழுதும், அம்மா சொல்லை கேட்டு பணியாளர்கள் புரிந்ததோ புரியலையோ, நிச்சயம் அந்த பணியாளர்களுக்கு தெரியாது இது திராட்சை ரசமாக மாறப்போகிறது என்று. இயேசு செய்த முதல் புதுமை. திருத்துதர்கள் கூட நம்பல. ஆனால் அந்த பணியாளர்கள் அம்மா சொன்னதற்கு ஏற்ப விளிம்பு வரை தண்ணீர் நிரப்புறாங்க. அதாவது முழு மனதோடு தங்களை அர்ப்பணிக்கிறார்கள். அன்புக்குரியவர்களே, நமது வாழ்விலும் எப்பொழுதும் பிரச்சனையாக இருக்கிற பொழுதும், சோர்வுறுகிற பொழுதும், இதெல்லாம் என்ன நடக்க போகுது, என் வாழ்க்கையில் என்ன நடக்குதுன்னே தெரியலையே, என் குடும்பத்தில் ஏன் இப்படி என்ற கேள்விகள் எழும்புகிற பொழுதும், இன்னும் நேரம் எனக்கெல்லாம் வரல என்று நினைக்கிற பொழுதும், எல்லா நேரத்திலும் அன்னையை நமக்கு கற்றுத்தருவது, இயேசு சொல்வதை போல செய்யுங்க. இயேசுவை கைவிடக்கூடாது. அன்னை மரியாவின் பரிந்துரை நம்மை விட்டு போகக்கூடாது. அவர்களது உடனிருப்பு தான் அந்த குடும்பத்திற்கு ஆசிராக மாறியது. அதனால் அன்புக்குரியவர்களே, இந்த நாளிலே இடைவிடாத சகாயத்தாயினுடைய பரிந்துரை நாடி நாம் நிற்கிற பொழுது இந்த ஒரு சிந்தனை, அவர் சொல்வதை எல்லாம் செய்ய கண்மூடித்தனமாக. நம்பிக்கை என்பதே புரிந்து கொண்டு செய்வதல்ல, புரியவில்லை என்றாலும் அர்ப்பணிப்பது. கேள்விகளுக்கு பதில் கிடைக்கவில்லை என்றாலும், அந்த பிரச்சனைகள் நம் கண் முன்பாக இருந்தாலும், என் நோய் நொடிகள் நமக்கு முன்பாக இருந்தாலும், கடன் தொல்லைகள் இருந்தாலும், உறவுகளில் சிக்கல் இருந்தாலும், எது எப்படி என்ற எந்த கேள்விக்குமே பதில் இல்லை என்றாலும், அதுதான் அன்னை மரியாவுடைய வாழ்க்கையும். இது எப்படி நிகழும்? கணவனை எனக்கு தெரியாதே,
நான் கன்னி ஆயிற்றே, இதெல்லாம் எப்படி நடக்கும்? கேள்விக்கு மேல் கேள்வி இருந்தாலும் ஆமேன், அப்படியே ஆகட்டும், உமது திருவுளம் நடக்கட்டும் என்று அர்ப்பணிக்கின்ற ஒரு மனப்பான்மை தான் அன்னையினுடைய பிள்ளைகள் நமக்கு தேவை. அனைவரும் எழுந்து நிற்போமா? இந்த ஒரு மனநிலையோடு பிரச்சனைகள் நம் கூடவே இருக்கட்டும். எது இருந்தாலும் அன்னை மரியாள் சொல்வதைப் போல ஆண்டவர் சொல்வதை செய்ய ஒரு முடிவெடுப்போமே. பணியாளர்களைப் போல அந்த நேரத்திலும் பிரச்சனைகளில் உள்ள நேரத்திலும் முழு ஈடுபாட்டோடு ஜெபிக்க, முழு ஈடுபாட்டோடு அர்ப்பணிக்கின்ற அந்த பணியாளர்களுடைய மனப்பான்மை. விளிம்பு வரை தண்ணீர் நிரப்பினார்கள் கற்சாடிகளில். நான் செய்ய வேண்டியதை செய்வேன், ஆண்டவர் மற்றதெல்லாம் பார்த்து கொள்வார். இடைவிடாத சகாய்த்தாய் என்றும் எனக்காக இடைவிடாமல் உதவி கேட்டு ஜெபிப்பார். அந்த பரிந்துரையில் நம்மையே முழுமையாக ஒப்பு கொடுத்து இந்த எரிக்கோ ஜெபத்தின் இறுதி பகுதியில் வரும் பொழுது இயேசுவினுடைய இரத்தத்தினால் நாம் கழுவப்பட, இந்த நாள் முழுவதும் ஆசீர்வதிக்கப்பட இந்த பாடலோடு இணைந்து கரங்களை தட்டி பாடி ஜெபிப்போம். கோட்டைக்குள்ளே நான் நுழைந்து விட்டேன், இனி எதுவும் அணுகாது, எந்த தீங்கும் தீண்டாது. இரத்த கோட்டைக்குள்ளே நான் நுழைந்து விட்டேன், இனி எதுவும் அணுகாது, எந்த தீங்கும் தீண்டாது. நேசரின் ரத்தம் என் மேலே நெருங்காது சாத்தான், நேசரின் ரத்தம் என் மேலே நெருங்காது சாத்தான். பாசமாய் சிலுவையில் பலியானார், பாவத்தை வென்று விட்டார். பாசமாய் சிலுவையில் பலியானார், பாவத்தை வென்று விட்டார். இரத்த கோட்டைக்குள்ளே நான் நுழைந்து விட்டேன், இனி எதுவும் அணுகாது, எந்த தீங்கும் தீண்டாது. இம்மட்டும் உதவின எபினேசரே இனியும் காத்திடுவார். இம்மட்டும் உதவின எபினேசரே இனியும் காத்திடுவார். உலகிலே இருக்கும் அவரை விட என் தேவர் பெரியவரே, இந்த உலகிலே இருக்கும் அவரை விட என் தேவர் பெரியவர். இரத்த கோட்டைக்குள்ளே, இரத்த கோட்டைக்குள்ளே நான் நுழைந்து விட்டேன், இனி எதுவும் அணுகாது, எந்த தீங்கும் தீண்டாது. இரத்த கோட்டைக்குள்ளே நான் நுழைந்து விட்டேன், இனி எதுவும் அணுகாது, எந்த தீங்கும் தீண்டாது. உடத்தால் படிடுவோம். இறுதி ஆசிற்காக நம்மை ஒப்பு கொடுத்து மாண்பியர் பாடி நம்முடைய எல்லா ஜெபங்களையும் இந்த நாளை முழுமையாக அர்ப்பணித்து ஆண்டவருடைய ஆசிற்காக பாடி ஜெபிப்போம். சாதனத்தை தாழ்ந்து பணிந்து ஆராதிப்போம். பழைய நியம முறைகள் அனைத்தும் இனி மறைந்து முடிவு பெறு. புதிய நியம முறைகள் வருக, உலகளாலே மனிதர் இதனை அறிய இயலா. குறையை நீக்க நம்பிக்கையின் உதவி பெருக. பிதாவர்க்கும் சுதனிவர்க்கும் புகழ்ச்சியோடு வெற்றியார்ப்பும். மீட்பின் பெருமை மகிமையோடு வலிமை வாழ்த்து யாவும் மாக. இருவரிடமாய் வருகின்றவராம் தூய ஆவி ஆனவர்க்கும் அளவில்
சம புகழ்ச்சி என்றுமே உண்டாகுக. ஆமென். மன்றாடுவோமாக. இறைவா, இந்த வியப்புக்குரிய அருளடையாளத்திலே உம்முடைய திருப்பாடுகளின் நினைவை எங்களுக்கு விட்டு சென்றே. உம் திருவுடல் திரு ரத்தம் ஆகியவற்றின் தூய மறைபொருளை வணங்கும் நாங்கள் உமது மீட்பின் பலனை இடைவிடாமல் துய்த்துணர்ந்து மகிழ அருள் புரிவீராக. தந்தையாகிய இறைவனோடு தூயாவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற அவர் வழியாகவே உம்மை மன்றாடுகின்றோ. ஆமென். ஸ்துதிக்குரிய பரிசுத்த நற்கருணைக்கு பக்தியாய் ஆராதனை இத்திசையும் புரிவோம். நித்திய ஸ்துதிக்குரிய பரிசுத்த நற்கருணைக்கு பக்தியாய் ஆராதனை இத்திசையும் புரிவோம். நித்திய ஸ்துதிக்குரிய பரிசுத்த நற்கருணைக்கு பக்தியாய் ஆராதனை இத்திசையும் புரிவோம். பக்தியாய் ஆராதனை இத்திசையும் புரிவோம். வாழ்க வாழ்க